நானும் வந்து பேசக்கூடாதுன்ட்டு மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனா பேச வைக்கிற அப்படி இந்த சாட்டை துறைமுகன் எந்த அளவுக்கு வந்து ஆபாசமா பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி பேச ஆரம்பிச்சுட்டு அப்படி ஓட்டு முடிகிற அன்னைக்கு தான் வந்து பேசிட்டு இருந்தாப்பி அப்படின்னு பார்த்தா ஓட்டு முடிஞ்சிடுச்சு, இன்னமும் வந்து விஜய் 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 தான் கூவிட்டு இருக்கா. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கோயிலா போயிட்டு இருக்காருங்க. நாம்ளே வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டாலோ ஏதோ வேற எங்கேயோ ஃபங்க்ஷன் சம்திங் ஏதோ பண்ண போகிறோம், பெருசாக ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னா சாமி கும்பிடுவோம், நம்ம சாமியை கும்பிடுவோம், நம்மளுக்கு எந்த சாமியோ அந்த சாமியை கும்பிடுவோம். ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு எந்த சாமியும் வந்து எனக்கு வந்து ஒன்று கிடையாது, எல்லாமே எனக்கு பொதுவான சாமி தான், எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறா. அப்படி ஸோ இந்த கோயிலுக்கு போனால் இந்த சாமியை வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்றதுக்கோசரமே எல்லா சாமியும் வந்து பொதுவாக கும்பிட்டு இருக்கிறாரு. ஸோ இதை கூட இழிவா பேசுற அளவுக்கு ஒருத்த வந்து இறங்கி பேசுறானா இவனெல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த ஒரு ஆளை நம்பி யாருமே வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க யாருமே வந்து ஃபயர் விடாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்க கிட்டத்தட்ட நீங்களாம் ஜெயிக்க வேண்டிய ஆளுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் இருந்ததுன்னு போன எலெக்ஷன் அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து இந்த தடவை இறங்குனுச்சுன்னா அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆள் தான். கன்ஃபார்மாக நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு கீழ்த்தனமா பேசி 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 யாரை எதிர்த்து பேசணும் அவங்களெல்லாம் விட்டுட்டு யாரை பேசக்கூடாது. புதுசா வந்த ஆளு என்னங்க ஆட்சி நடத்திட்டு அப்படியே இப்பதாம இறங்கியிருக்காங்க, என்ன ஆட்சி நடத்திட்டு அப்படியே அதுக்குள்ளார அந்த ஆளை வந்து இறக்குறது, திட்டுறது, பேசுறதுன்ட்டு பேசாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறது. இன்னமும் என்ன நடந்துட்டு இருக்குது, வெளியே என்ன அநியாயம் நடந்துட்டு இருக்கு, அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லை. எங்க கோயிலுக்கு போயிட்டா அப்படி, அடுத்த சுண்ணத் பண்ணிடுவோம் அப்படி, அடுத்து இன்னொரு கோயில் போவோம். இதெல்லாம் என்ன பேச்சுது? தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சிக்காரங்க நீங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நல்ல நல்ல கருத்துக்களை முன்வைங்க. உங்களுக்கும் வந்து நல்ல எதிர்காலம் இருக்கு. ஸோ பாருங்க.